நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தாவேக அரசு கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான அந்த பணி நியமன ஆணைகள் என்பது அண்மையில் முதலமைச்சர் விஜயால் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அரசு வேலை வழங்கியது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் பல்வேறு கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. சாலை விபத்தில் தினம்தோறும் உயிரிழப்புகள் நிகழ்கிறது, அவர்களுக்கு அரசு வேலை வழங்க முடியுமா என்றும் நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிய உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அண்மையில் பணி ஆணைகளை, அரசு பணி ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவால் விஜய் அரசுக்கு பெரும் பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிய உத்தரவு என்பது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் 31 பேர் குடும்பத்திற்கு அண்மையில் முதலமைச்சர் விஜயால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணிக்கான ஆணை என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வேலை வழங்கிய உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிய உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தற்போது ஆணையிட்டிருக்கிறது. தினந்தோறும் சாலை விபத்துக்கள் நடைபெறுகிறது என்பதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க முடியுமா என்கின்ற பல கேள்விகளை நீதிமன்றம் தற்போது முன்வைத்திருக்கிறது.